வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தோட்டத்தில் உழவு ஓட்டி விட்டாச்சு. உழவு ஓட்டி விட்டு அதுக்கப்புறம் இனி கரும்புமே மாட்டுக்கு வைக்கிற புல், மாட்டுக்கு வைக்கிற மாட்டு சாப்பிடும் இல்லைங்க, அந்த புல்லை தான் நாங்கள் போட போகிறோம். நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்கள். தோட்டத்தில் உழவு ஓட்டி விட்ட காட்சி தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதாவதுங்க ஜேசிபி நேரத்தோட உழவு ஓட்டி விட்டாச்சுங்க. உழவு ஓட்டி விட்ட இந்த காட்சி தான் பாருங்கள். அதாவது இது பூரா காடாக இருந்தது. இப்போ உழவு ஓட்டி விட்டு இந்த இடத்துல வாழை, கரும்பு, மாட்டுக்கு வைக்கிற புல் இதைத்தான் போட போகிறோம் பாருங்க. இங்கிருந்து வாழையெல்லாம் எடுத்தாச்சுங்க. ஏன்னா வாழை வரதில்லைங்க, சாஞ்சு கிடக்குது. நேந்திர வாழையெல்லாம் நிறைய இருந்தது, அதெல்லாம் தூக்கி வெட்டியாச்சு. ஏன்னா போன டைம் 2-3 டைம் வாழை ஓட்டு நஷ்டமாயிடுச்சு. தேங்காய் மரம் எப்படி வந்துருக்கு பாருங்க. உழவு ஓட்டி விட்ட காட்சி பாருங்க. மொத்தத்தில் விவசாயம் பண்ணுறது இருக்குதுலே ரொம்ப கஷ்டம். யூடியூப்பில் உட்காந்துட்டு வீடியோ போட்டு பித்தலாட்டம் போட்டுட்டு ஒக்கையாக வீடியோ போட்டு மக்களை ஏமாற்றிட்டு அதில் எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாமல் ஓசியாக வருமானம் பார்க்குறது ஈஸி. ஆனால் விவசாயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பாருங்க. இது கிட்டத்தட்ட இந்த உழவு ஓட்டி விட்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபா செலவாயிடுச்சுங்க. ஜேசிபி நீங்கள் நினைக்கிற மாதிரி வாடகையெல்லாம் கிடையாதுங்க. பாருங்கள், உழவு ஓட்டி விட்ட பாருங்க. அடிக்கிற தலைக்கு உழவு விட்டு விட்டாச்சு. இங்கே மாட்டுக்கு வைக்கிற புல்லுமே வாழை, கரும்பு இதைத்தான் போட போகிறோம். ஏன்னா இதுக்கெல்லாம் தண்ணி வேணுங்க, சும்மா கிடையாதுங்க. சொட்டு நீர் பாசனம், தண்ணி, இன்னும் ஏகப்பட்ட வேலை இருக்குதுங்க. அதுக்கெல்லாம் காசு வேணுங்க, கஷ்டப்பட்டு உழைக்கணுங்க. இன்றைக்கி விவசாயிகளோட பாடுதான் படுதுண்டாட்டம். விவசாயி இல்லைன்னா எதுவுமே கிடையாது. நீங்கள் இன்றைக்கி எந்திரிச்சு ஜாலியாக இருக்கிறீங்கன்னா அது எல்லாமே விவசாயிகளோட உழைப்பு தான். விவசாயம் இல்லைன்னா இன்றைக்கி எதுவுமே பண்ண முடியாது. இன்றைக்கெல்லாம் ஜாலியாக உட்காந்து மாட்டினா யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு ஜாலியாக ஆடம்பரமாக வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ அதை பற்றி எல்லாம் பேசாமல் யூடியூப்பில் உட்காந்துட்டு பித்தலாட்டம் போடுறது, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஆனால் அதையும் பார்க்குற ஒரு சில முட்டாள் இருக்கிறாங்க. அந்த முட்டாளுக்கு தான் பதில் சொல்கிறேன். விவசாயி வீடியோ பாருங்கள். ஒவ்வொரு விவசாயி எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க, எப்படியெல்லாம் இது பண்ணுறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். தோட்டத்தில் அந்த அடிக்கிற தலை வரைக்கும் பூரா காடுகளாக இருந்தது. அதெல்லாம் உழவு ஓட்டி விட்டு இன்றைக்கி மாட்டுக்கு வைக்கிற புல் அதுதான் போட போகிறோம். ஏன்னா அதுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்த போது. அப்புறம் கரும்பு, அப்புறம் வாழை, அப்புறம் கொத்துமல்லி செடி இதைத்தான் போட போகிறோம். விவசாயத்தை ஆதரிப்பீர். என்னோடய வீடியோ பார்க்கட்டியும் பரவாயில்லைங்க, என்னோடய சேனல் சப்ஸ்கிரைபர்னாட்டியும் பரவாயில்ல. அந்த விவசாய சேனல் இருக்கிறாங்களேங்க, அவங்கெல்லாம் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் எப்படியெல்லாம் உழைக்கிறாங்க, கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைக்கிறாங்க. அதை போய் பாருங்கள். பார்த்தாத்தான் உங்களுக்கு நாலேஜ் வளரும், அறிவு வளரும். அதை விட்டு போட்டு யூடியூப்பில் உட்காந்துட்டு டான்ஸ் வீடியோமே, குத்தாட்டம் போடுறதுமே, இந்த மருதை ஏமாற்றி சுற்றிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி ஆளுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் கூடி உங்களுக்கு இது தோணாத. வருங்க, மண் வருங்க, மண்ணுதான் இந்த உழவு ஓட்டி விட்டாச்சே. புளி மரம் பாருங்கள், புளியங்காய் வேஸ்ட்டாக கீழே தான் விழுகுது, யாரும் பிடுங்கிறதில்ல. மொத்தத்தில் தோட்டத்தில் உழவு ஓட்டி விட்டாச்சு. மாட்டு, புல், கரும்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா தென்னங்கன்று வைக்க போகிறோம். அங்கே தென்னை மரம் வந்துட்டுருக்குது. அங்கே இருக்கிற வாழை வெட்டி விட்டாச்சு. வாழை வராதுங்க, மழை இல்லை, போதிய மழை இல்லை. தமிழ்நாட்டுக்கு மழை ரொம்ப கம்மி. இந்த டைமு தண்ணி பிரச்சனை வரப்போகுது, அதுதான் உண்மை. ஆந்திராவில் ஆல்ரெடி அரிசி விலை ஏறியாச்சு. தமிழ்நாட்டில் இன்னும் ஒரே மாதத்தில் அரிசி விலை ஏறப்போகுது. என்ன காரணம்னா மழை இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நீங்கள் இன்றைக்கி மாடனாக இருக்கிறீங்கன்னா தண்ணி, அரிசி இதெல்லாம் இல்லைன்னா மாடனாக இருக்க முடியாதுங்க. தண்ணி பஞ்சம் வந்துன்னு என்ன பண்ணுவீங்க? எங்கிருந்து நீங்கள் தண்ணி வாங்குவீங்க? இப்போ தண்ணியும் விரைவில் விற்பனைக்கு வரப்போகுது, அதுதான் உண்மை. அதர் ஸ்டேட்லேருந்து. மொத்தத்தில் தோட்டத்தில் உழவு ஓட்டிய காட்சி தான். பிடித்திருந்தால் மட்டும்தான் பார்க்கணுங்க. பிடிக்கலைன்னா நீங்கள் தயவு செய்து வீடியோ பார்க்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஏகப்பட்ட வேலை இருக்குதுங்க. அதெல்லாம் போய் பாருங்கள்.
பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள். ஏன்னா ஒருத்தர் நம்ம வலுக்கட்டாயமாக பார்க்க சொல்லக்கூடாது. ஓகே, இங்கே பாருங்க தென்னை மரம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வேறு அடிக்கிற தலைக்கு இது பண்ணியாச்சு. இது ஒரு சின்ன அக்ரி சம்மந்தமான வீடியோ. விவசாயத்தை ஆதரிங்க தயவு செய்து. விவசாயம் இல்லைன்னு எதுவும் இல்லை. விவசாய வீடியோவுக்கு நிறைய ஆதரவு கொடுங்க. எத்தனையோ பேர் இன்றைக்கி 90 வயசுலேயும் கூட கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சு உழைச்சி சாப்பிட்றாங்க. யூடியூப்பில் உட்காந்துட்டு ஓசியில் உட்காந்துட்டு நகை வாங்குறதுமே, பித்தலாட்டம் போடுறதுங்க, கொலுசு வாங்குறதுமே, உழைக்காமல் உட்காந்துட்டு அடுத்தவங்களோட காசை வாங்கி திங்கிறீங்களேங்க. அதுக்கு என்ன தண்டனை தெரியுங்களா? ஒரு நாளைக்கு ரொம்ப குஷ்டம் வந்து கை கால் வராமல் போயிரு. ஓகே, விவசாயத்தை ஆதரிங்க. நிறைய விவசாய சேனல் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுங்க. அவங்கெல்லாம் யூடியூப் சேனல் தொடங்கிக்கிறாங்க, அவங்களுக்கும் ஆதரவு கொடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.